வணக்கம். சனீஸ்வரன் வக்கரமாக போறாரு. அதாவது 26/7/2026 அன்று வக்கர நிலை அடைய போறாரு. அவர் வக்கர நிலை நிவர்த்தி ஆகிறது பாத்தீங்கன்னா 10/12/2026 அன்று வக்கர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட 138 நாட்கள் பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் வக்கரமா இருப்பார். அதாவது மீனத்துல வக்கரமா இருக்கிறது அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா பின்னோக்கி நகர்வு. இப்ப மீன ராசியிலேயே தான் இருப்பாரு. ஆனா வக்கர நிலையில பின்னோக்கி நகர்வார். அதாவது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் இருக்காரு. இப்ப 1ஆம் பாவத்துக்கு வருவாரு. அப்புறம் உத்திரட்டாதி 4ஆம் பாவத்துக்கு வருவார். அதோடய அந்த வக்ர நிலை முடிஞ்சிருது. அதனால மீன ராசியில் தான் அந்த வக்ர நிலைங்கிறதே நடக்குது. வக்ரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான நிலைமை சொல்லக்கூடியது. அதே போல பொதுவாகவே வக்ரம் அப்படிங்கிறது சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ம கிரகத்துல முதன்மையான கிரகம். அதனால இது வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே திடீர்னு ஒரு நன்மை தர போறாரு. அதே போல தீய வழியில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதை காட்டி கொடுத்துருவாரு. அதே மாதிரி நல்ல வழியில இருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சவங்களுக்கு திடீர்னு யோகத்தை கொடுக்கக்கூடியவரா இருப்பார். தலையில புரட்டி போடுறது அந்த வக்ரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த வக்ர நிலையில உபஜயஸ்தானத்தில் இருக்கிறப்ப நன்மையில செய்வார். ஒரு ராசிக்கு உபஜயஸ்தானம்ங்கிற 3, 6, 10, 11ங்கிற ஸ்தானத்துல வர்றவங்களுக்கு ரொம்ப யோக பலன்கள்லாம் தரக்கூடியதா இருப்பார். அதே மாதிரி மறைவு ஸ்தானங்கள்லவே வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா திடீர் யோகங்களை தரக்கூடியது. 6, 8, 12 எல்லாம் திடீர் யோகங்களை தரக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி பணபரஸ்தானம் 2ஆம் வீடு 11ஆம் வீடு அப்படிங்கிறதுலயுமே ஒரு யோகத்தை தரக்கூடியதா இருக்கு. திடீர் யோகங்களா இருக்கு. எப்பவுமே அந்த திருப்பி போட்டமா இருக்கு. நல்லது நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கெட்டது நடக்கிறதும், கெட்டது நடக்கிறவங்களுக்கு திடீர்னு நல்லது நடக்குன்னு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அது ஒரு கர்ம வினையின் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இந்த வக்ர நிலைங்கிறது செயல்படும். பதவி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு பதவி பறிச்சிடும், பதவி இல்லாதவங்களுக்கு திடீர்னு பதவி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறது அந்த வக்ர நிலை அப்படிங்கிறது தான். அதனால ஒரு ராசிக்கு நம்ம என்ன பலன்கள் அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல